உக்ரைன் பயணம் முடித்து திரும்பியுள்ள பிரதமர் மோடியுடன் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தொலைபேசி மூலம் பேச்சு. வங்காளதேசத்தில் இந்துக்கள் உள்ளிட்ட சிறுபான்மை மக்களின் நலன் குறித்து ஜோ பைடனுடன் ஆலோசனை நடத்தியதாக மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றிரவு அமெரிக்கா பயணமாகிறார். சான் பிரான்சிஸ்கோ மற்றும் சிகாகோ நகரங்களில் முதலீட்டாளர்களை சந்திக்க ஏற்பாடு. ஜார்க்கண்ட் மாநில முன்னாள் முதல்வர் சம்பாய் சோரன் பாஜகவில் இணைகிறார். வருகிற 30ஆம் தேதி கட்சியில் இணைவதாக அசாம் முதல்வர் ஹிமந்த் பிஸ்வ சர்மா தகவல். ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் மற்றும் தேசிய மாநாட்டு கட்சிகள் இடையே தொகுதி உடன்பாடு. மொத்தமுள்ள 90 தொகுதிகளில் உடன்பாடு எட்டப்படாத 5 தொகுதிகளில் மட்டும் இரு கட்சிகளும் நட்பு ரீதியாக போட்டியிட முடிவு. கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு நாடு முழுவதும் கிருஷ்ணர் கோயில்களில் சிறப்பு வழிபாடு. ஹைதராபாத், டெல்லி உள்ளிட்ட நகரங்களில் உள்ள ஆலயங்களில் பக்தர்கள் தரிசனம். கிருஷ்ண ஜென்மாஷ்டமியை முன்னிட்டு மதுரா கோயிலில் சிறப்பு பூஜை. கலை நிகழ்ச்சியில் இசைக்கேற்ப கலைஞர்கள் உற்சாக நடனம். கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு மதுரா நகரில் உள்ள கிருஷ்ண ஜென்ம பூமி கோவிலில் பக்தர்கள் வழிபாடு. பண்டிகை தினத்தில் வண்ண விளக்குகள் ஜொலிக்க மதுரா நகரமே விழாக்கோலம் பூண்டது. வெண்ணையை களவாடிய மாயக்கண்ணனின் ஜன்மாஷ்டமியை முன்னிட்டு மும்பை ஓர்லியில் களை கட்டிய உரியடித்தல் திருவிழா. மண்பானையில் கட்டி வைத்த தயிரை தடியால் அடித்து கைப்பற்ற இளைஞர்கள் குழுவாக சேர்ந்து ஒருவர் மேல் ஒருவர் ஏறி உரியடித்து வாகை சூடினர். மலையாள நடிகர்கள் முகேஷ், ஜெயசூர்யா, பாபுராஜ், சித்திக், இயக்குனர் ரஞ்சித் உள்பட 10 பேர் மீது நடிகைகள் பாலியல் குற்றச்சாட்டு. மலையாள திரையுலகில் அடுத்தடுத்து தொடரும் பாலியல் புகார்களால் கதிகலங்கி நிற்கும் நடிகர்கள், இயக்குநர்கள். குஜராத் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு. அகமதாபாத் மற்றும் வதோதரா நகர சாலைகளில் குளம் போல் தேங்கிய மழைநீரால் வாகன ஓட்டிகள் அவதி. குஜராத் மாநிலம் காந்தி நகர், நவ்சாரி, மோர்பி உள்ளிட்ட இடங்களில் கனமழையால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்த வேண்டும் என அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல் அறிவுறுத்தல். மகாராஷ்டிராவில் சிந்துதுர்கம் பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த 35 அடி உயர சத்ரபதி சிவாஜி சிலை கனமழை மற்றும் சூறைக்காற்றால் சரிந்து விழுந்தது. பிரதமரால் திறக்கப்பட்டு 8 மாதங்கள் கூட தாங்காத தரமற்ற சிலை என எதிர்க்கட்சிகள் விமர்சனம். புல்லட் ரயிலுக்கான 100 மீட்டர் நீளமான எஃகு பாலம் திருச்சி பொன்மலை ரயில் தொழிற்சாலையில் தயாரானது. மும்பை அகமதாபாத் புல்லட் ரயிலுக்கு பயன்படுத்த ட்ரெய்லர்கள் மூலம் பாலம் அனுப்பி வைப்பு. மயிலாடுதுறையில் கடந்த 2003ஆம் ஆண்டு விசிக பேரணியின் போது ஏற்பட்ட கலவரம் தொடர்பான வழக்கு பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்ட நிலையில் இன்று மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜராகிறார் திருமாவளவன். சொந்த வாகனத்தில் வரும் வாடிக்கையாளருக்கு டிரைவர் இருப்பதை மதுபானக்கூட நிர்வாகம் உறுதி செய்ய வேண்டும் என கோவை மாநகர போலீசார் அறிவுரை. மது அருந்தியவர்களால் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்பட்டால் நடவடிக்கை எடுக்கப்பட்டு பாரின் லைசென்ஸ் ரத்து செய்யப்படும் என்றும் எச்சரிக்கை. நெல்லை மாவட்டத்தில் 10 சக்கரங்களுக்கு மேல் உள்ள கனரக வாகனங்கள் மூலம் கனிமங்களை கொண்டு செல்ல தடை. விதிகளை மீறியதாக 100க்கும் மேற்பட்ட லாரிகள் மீது வழக்கு பதிவு. 3 குவாரி உரிமையாளர்களுக்கு நோட்டீஸ். கொல்கத்தா பெண் மருத்துவரை அதிகாலையில் பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்ததை பற்றி உண்மை கண்டறியும் சோதனையில் சஞ்சய் ராய் ஒப்புக்கொண்டதாக தகவல். கொலைக்கு சில மணி நேரம் முன்பு சிவப்பு விளக்கு பகுதிக்கு போனதாகவும், சாலையில் சென்ற பெண்ணிடம் அத்துமீறியதாகவும், காதலியிடம் செல்போன் மூலம் நிர்வாண படங்களை கேட்டதாகவும் பகீர் வாக்குமூலம். அரசியல் கட்சி தலைவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்க வேண்டும் என தமிழிசை கருத்து. அதிமுக பொதுச் செயலாளர் EPS தொடர்பான அண்ணாமலையின் மேடை பேச்சு குறித்த கேள்விக்கு தமிழிசை பதில். தற்போதுள்ள அரசியல்வாதிகளில் புத்திசாலி எடப்பாடி பழனிசாமி தான் என சீமான் கருத்து. EPS குறித்து அண்ணாமலை தரக்குறைவாக பேசக்கூடாது எனவும் பேட்டி.
ஓலா, ஊபர், ராபிடோ, நம்ம யாத்ரா ஆகிய செயலிகளில் ஆட்டோ சேவைக்கு அதிக கட்டணம் வசூலிப்பதாக புகார். செயலி மூலம் இயங்கும் ஆட்டோக்களில் தொடர் சோதனை மேற்கொண்டு அறிக்கை அளிக்க அதிகாரிகளுக்கு சென்னை போக்குவரத்து ஆணையர் உத்தரவு. தஞ்சாவூர் மாவட்டம் திருவழஞ்சுழியில் MKV பெட்ரோல் நிலையத்தை முற்றுகையிட்டு வாக்குவாதம் செய்த வாடிக்கையாளர்கள். வாகனங்கள் பாதி வழியில் நின்றதால் கேன்களில் பெட்ரோலை பிடித்து பார்த்ததில் தண்ணீர் கலந்திருப்பது தெரிய வந்ததாக புகார். விவசாயிகள் போராட்டத்தை தடுக்க தவறியிருந்தால் வங்கதேசம் போன்ற நிலை ஏற்பட்டிருக்கும் என பாஜக MP கங்கனா ரணாவத் கருத்து தெரிவித்த விவகாரம். கங்கனாவின் கருத்தை முற்றிலும் நிராகரிப்பதாகவும் கட்சியின் சார்பில் கருத்து தெரிவிக்க அவருக்கு உரிமை இல்லை என்றும் பாஜக தலைமை கண்டனம். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மதிப்பெண்களுடன் 9, 10 மற்றும் 11ஆம் வகுப்பு இறுதித் தேர்வு மதிப்பெண்களையும் சேர்க்க வேண்டும். மத்திய கல்வி அமைச்சகத்துக்கு தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சில் பரிந்துரை. கர்நாடகத்தில் ஒரு மாவட்டத்துக்குள் எந்த துணை பதிவாளர் அலுவலகத்திலும் பத்திரப்பதிவு செய்து கொள்ள அனுமதி. செப்டம்பர் 2ஆம் தேதி முதல் மாநிலம் முழுவதும் நடைமுறைக்கு வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் கிருஷ்ண பைரே கவுடா தகவல். லண்டனில் இருவேறு இடங்களில் அடுக்குமாடி கட்டிடங்களில் தீ விபத்து. தீயணைப்பு வாகனங்களில் விரைந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை அணைத்தனர்.